அதாவது நமக்கு பிடிக்காதவங்க, அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது இருக்குல்ல. அது மாதிரி என்ன ஒரு நோய் வந்தால் சந்தோஷப்படுறது, நமக்கு பிடிக்காதவங்களுக்கு ஒரு நோய் வந்தால் சந்தோஷப்படுறது, அவங்களுக்கு அந்த விஷயத்த நம்ம சொல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி சாப்பிட்டா நீங்கள் நல்லாயிருக்கும், உங்கள் உடம்பு நல்லாயிருக்கும், அது மாதிரி நம்ம சொல்லாமல் இது மாதிரியே இருக்கட்டும் அவங்க, அப்போ தான் அவங்க வந்து அழிஞ்சு போவாங்க. நமக்கு பிடிக்காதவங்க அழிஞ்சு போகணுன்னு நினைக்கிற அந்த மனப்பான்மை எதனால் வருது அப்படின்னா, அது எல்லா உயிரினங்களுக்குமே கிடையாது. எந்த ஒரு உயிரினமுமே இன்னொரு உயிரினங்களை கொலை செய்கிறது கிடையாது. அதாவது இன்னொரு உயிரினம் கிடையாது. ஒரு ஆடு வந்து தனது தனது உயிரினத்தையே கொலை செய்கிறது கிடையாது. கொலை செய்வது, அப்போ நம்ம வந்து நம்ம கொலை நம்மள்ல பலர் வந்து கொலை செய்யாமல் இருக்கலாம். ஆனால் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் பாருங்க. நாசமாக போகணுன்னு மனசுக்குள்ளே நினைக்கிறோம். அல்லது அதற்கான அவங்கள பற்றி இவங்ககிட்ட புறம் சொல்கிறது, அவங்கள அழிக்கணும்னு நினைக்கிறது, அவங்களுடைய கெட்ட பெயரை அழிக்கணும்னு நினைக்கிறது, அவங்கள பற்றி பொல்லாங்கு சொல்கிறது, இது எல்லாமே கொலை தான். கொலை முயற்சிக்கான ஒரு ஆரம்பகட்ட முயற்சி தான் பிறரை. அப்போ அந்த மாதிரியான எண்ணம் ஏன் வருது? நமக்கு பிடிக்காதவங்கள பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னாலே என்ன பேசுவோம்? அவங்கள பற்றி வெறுப்பாக தான் பேசுவோம். உனக்கு பிடிக்கலையா அவங்கள பற்றி நல்லதும் சொல்லாத, பொல்லாததும் சொல்லாத, அவங்கள பற்றி சிந்திக்கவே சிந்திக்காத. நீ எப்போயுமே உன் பிடிச்சவங்கள பற்றி மட்டுமே பேசு. உன் கோபம் எல்லாமே உன் பிடிச்சவங்க மேலே தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து கட்டுப்பாடாக பேச முடியும். பிடிக்காதவங்கள பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக நல்ல விதமாக பேச மாட்டீங்க, மோசமாக. அப்போ பிடிச்சவங்ககிட்ட தான் நீங்கள் சண்டையே போடணும். அப்போ தான் அந்த சண்டை நல்ல சண்டை. பிடிச்சவங்கள பார்த்து தான் நீங்கள் கோவப்படணும். அப்போ தான் அந்த கோபம் நல்ல கோபம். பிடிக்காதவங்கள பற்றி நீங்கள் வந்து பிடிக்காதவங்ககிட்ட நீங்கள் உறவாடவும் கூடாது, சண்டையும் போடக்கூடாது. அதுதான் தீங்கானது. அப்போ நம்ம இன்றைக்கி என்ன நினைக்கிறோம்? நமக்கு பிடிக்காதவங்க நாசமாக போகணும், அழிஞ்சிடணும் அப்படிங்கிற அந்த மனசில் ஒரு உணர்ச்சி வருதில்ல. அது உங்கள் சொந்தக்காரங்களே யாராவது அவங்க நல்லா இருக்கக்கூடாது, அழிஞ்சு போயிடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அவங்க எப்படா அழிவாங்கன்னு நீங்கள் காத்து கிடக்குறீங்க. அப்படின்னாலே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம மனசு கெட்டு போச்சுன்னு அர்த்தம். நம்ம பிடிச்சவங்கள பற்றி தான் யோசிக்கணும். பிடிச்சவங்ககிட்ட தான் நம்ம சண்டை போடணும். அப்போ தான் அந்த சண்டை அழகாக இருக்கும். ஒரு உரிமையோடு போடணும். பிடிச்சவங்ககிட்ட சண்டை போட்டாலும் அவங்க அழிஞ்சு போகணும்னு நம்ம நினைக்க மாட்டோம். இதுதான் மனித இயல்பு. உயிரினங்களோட இயல்பே இதுதான். அப்போ பிடிக்காதவங்கள நம்ம அழிஞ்சு போகணும்னு நம்ம ஏன் நினைக்கிறோம் தெரியுமா? இப்போ வந்து ஒரு நாடு இன்னொரு நாட்டு கூட சண்டை போடுது. அதுவும் அதே மாதிரி தான். கொலை பண்ணுறாங்க. போர் வீரர்கள் சண்டை போட்டு ஒரு நாடு இன்னொரு நாட்டு மேலே குண்டை போடுது. தன் நாட்டு மேலே அது குண்டை போடுமா? இப்போ ரஷ்யா வந்து உக்ரைன் கூட சண்டை போடுது. ரஷ்யா தன் நாட்டு மீதே குண்டை போடுமா? போடாது. அதுபோல் இஸ்ரேல் வந்து லெபனான் மேலே, காசா மேலெல்லாம் குண்டை போடுது. தனது நாட்டு மக்கள் மீதே அவங்க குண்டு போடுவாங்களா? போட மாட்டாங்க. அப்போ ஏன் பண்ணுறாங்க? அவங்க வந்து அதான் அந்த பொறாமை உணர்ச்சிக்கு என்ன காரணம்? அந்த அழிக்கணுங்கிற அந்த உணர்ச்சி இருக்குல்ல, இதுதான் வந்து நம்ம ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கும், ஒரு சொந்தக்காரங்களுக்குள்ளே இருக்கும். சொந்தக்காரங்க நல்லா இருக்கக்கூடாது, யாராவது உங்களுக்கு பிடிக்காத குடும்பத்தினர் இருப்பாங்க, அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பொறாமை. இது எதனால் வருது அப்படின்னா, நாம் உண்ணுகிற உணவு நம்மையே அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் அழிப்பவர்களாக இருந்தால் தான் நமக்கு இந்த மாதிரி சிந்தனையெல்லாம் வரும். அப்படின்னா என்ன நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை இந்த உணவுகளை சாப்பிட்டால் நமக்கு தெரிஞ்சவங்களே அழிஞ்சு போகணுன்னு தான் நம்ம நினைப்போம். நமக்கு தெரிஞ்சவங்களே, நமக்கு சொந்தக்காரங்க சிலர் அழிஞ்சு போகணும். இப்போ ஒரு நாடு இன்னொரு நாட்டு மேலே குண்டு போடுதில்ல, இதுக்கெல்லாம் இந்த உணவுகள் தான் காரணம். இந்த உணவை சாப்பிட்டா நம்ம உடம்புலே நோய் வரும், நாமளே அழிஞ்சு போவோம். அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம்? மற்றவங்கள அழிஞ்சு போகணும் அப்படிங்கிற அந்த நினப்பு நமக்கு வருது. மற்றவங்க அழிஞ்சு போகணும், மனிதர்களை அழிக்கக்கூடிய அந்த மனப்பான்மை இந்த உணவுலேருந்து தான் வருது. இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, உப்பு போட்டு சமைச்ச இந்த உணவு, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், மீன், இந்த உணவுகளை சாப்பிடுவதால் தான் பிறர் அழிந்து போக வேண்டும் என்கிற எண்ணமே மனிதர்களுக்கு வருகிறது. பிடிக்காதவங்களாம் அழிஞ்சு போகணும் அப்படிங்கிற எண்ணம் வருது. நீங்கள் வந்து இந்த உணவுகளை தவிர்த்து விட்டால் உங்கள் மனது தூய்மை அடைந்து விடும். நீங்கள் மற்றவங்க அழிஞ்சு போகணுங்கிற எண்ணமே மனிதர்களிடம் இருக்காது. அது ஏன்னா இந்த உணவை சாப்பிட்டா உங்களுக்கு நோய் வரும், நீங்களே அழிஞ்சு போயிடுவீங்க. இப்போ அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, உப்பு போட்டு சமைச்ச உணவு இதெல்லாம் சாப்பிட்டா நீங்களே அழிஞ்சு போயிடுவீங்க. உங்களே அழிக்கக்கூடிய ஒரு உணவை சாப்பிடும்போது நீங்களே அழிஞ்சு போவீங்க. அப்படிங்கும்போது
உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்களெல்லாம் அழிஞ்சு போகணுன்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. பிறர் அழிஞ்சு போகணுங்கிற அந்த நினைப்பே நமக்கு வரக்கூடாது. அப்போ அந்த நினைப்புக்கு இந்த உணவு தான் காரணம். நம்மையே அழிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுவதால் தான் நமக்கு அது போன்ற எண்ணங்கள் ஏற்படுகிறது. அதனால் இந்த உணவை தவிர்த்து விட்டாலே போதும். இப்போ நானே இதை சொல்கிறேன், நிறைய விஷயங்கள சொல்கிறேன். நானே இந்த சோறு சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, சோறு உப்பு போட்டு சோறெல்லாம் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, உடனே எனக்கு பிடிக்காதவங்க எல்லாருமே அழிஞ்சு போகணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். எனக்கு யார் கூடலாம் சண்டைகள் இருக்குது, பிடிக்காதவங்க, அது சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, எனக்கு அந்த நினப்பு தான் வரும். டக்குன்னு நான் வந்து சோறு நான் எப்போவுமே வந்து உணவு கட்டுப்பாடை வந்து அப்பப்போ விட்டுருவேன். தொடர்ந்து என்னால் தீவிரமாக கடைபிடிக்க முடியாத போது அப்பப்போ விடும்போது நான் உப்பு போட்டு சமைச்ச சோறு இதெல்லாம் சாப்பிடும்போது என்னுடைய சிந்தனையே மாறும். அப்போல்லாம் என்னால் வீடியோவே போட முடியாது. நான் எப்போ உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறேனோ, எப்பொழுது நான் அந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம் இதையெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறேனோ, அப்போ தான் எனக்கு அந்த பிறர் அழிஞ்சு போகணுங்கிற எண்ணமே எனக்கு ஏற்படாது. அப்போது எனக்கே அந்த நிலைமை அப்படின்னா, இந்த உண்மையை சொல்லுகிற எனக்கே அந்த அனுபவத்தில் தான் நான் இதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதை நான் பல முறை நான் உணர்ந்தாச்சு. சிந்தனை எப்பொழுதெல்லாம் மாறுகிறது, உணவு மாறும்போது தான் சிந்தனை மாறுகிறது. நம்மை அழிக்கக்கூடிய உணவுகளை நாம் சாப்பிடும்போது தான் பிறர் அழிந்து போக வேண்டும் என்கிற எண்ணமே நமக்கு வருகிறது. மனிதர்கள் அழிந்து போக வேண்டும் என்கிற எண்ணம் மனிதர்களுக்கு இருக்கவே கூடாது. அதற்கு நாம் வந்து நல்ல உணவுகளை சாப்பிட்டால்தான், காய்கறிகளும் பழங்களையும் கீரைகளையும் கிழங்குகளையும் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் இலை தழைகள் இதை வந்து மனிதர்கள் சாப்பிடணும். இதை சாப்பிட்டாங்கன்னா, இதை உப்புலாம் சேர்க்காமல் சாப்பிட்டாங்கன்னா பிறர் அழிந்து போக வேண்டும் என்கிற எண்ணமே மனிதர்களுக்கு வராது, மனித இனத்திற்கே வராது. அப்போதான் இந்த உலகத்தில் போர் என்பதே நடைபெறாது. இப்போ உணவை மாற்றினால்தான் மனிதர்கள் மாறுவார்கள்.